வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது மாதிரி உள்ள சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடியது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 3 கணித புத்தகங்கள் மற்றும் 4 அறிவியல் புத்தகங்களின் மொத்த விலை 216. அதாவது 3 கணித புத்தகம், 4 அறிவியல் புத்தகம், இவ்வளோட சேர்த்து மொத்த விலை 216. 3 கணித புத்தகங்களின் விலையும் 4 அறிவியல் புத்தகங்களின் விலையும் சமம் எனில், அதாவது 3 கணித புத்தகமும் 4 அறிவியல் புத்தகங்களின் விலையும் சமம் எனில் ஒவ்வொரு புத்தகத்தின் விலையை காண்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், 3 கணித புத்தகங்களின் விலை மற்றும் 4 அறிவியல் நமக்கு தனித்தனியாக எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? கணித புத்தகத்தின் விலை கணித புத்தகத்தின் விலை ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கிறான்? எக்ஸ் என்க. நெக்ஸ்ட்டு அறிவியல் புத்தகத்துக்கு விலை நமக்கு தெரியாது. அப்போ அறிவியல் புத்தகத்தின் விலை அதே மாதிரி என்னென்னு எடுக்கிறோம்? ஒய் என்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 கணித புத்தகங்கள் அப்படின்னா 3 இன்ட்டு கணித புத்தகத்தின் விலை என்னென்னு எடுக்கிறோம்? எக்ஸ். நெக்ஸ்ட்டு மற்றும் 4 அறிவியல் புத்தகங்களின் அப்படின்னா 4 இன்ட்டு ஒய். அப்போ 4y ஈக்குவல் டு மொத்த விலை எவ்வளவு? 216. இதை ஈக்குவேஷன் 1 எடுக்கிறோம். அதாவது கணித புத்தகத்தின் விலை நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அறிவியல் புத்தகத்தின் விலை தெரியாது, ஒய்ன்னு எடுக்கிறோம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 கணித புத்தகம் மற்றும் 4 அறிவியல் புத்தகங்கள் மொத்த விலை. இப்போ 3x + 3 into x, 3x, 4 into y, 4y equal to 216. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 3 கணித புத்தகங்களின் விலையும் 4 அறிவியல் புத்தகங்களின் விலையும் சமம். அப்படி என்ன? 3x equal to என்னது? 4y ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சமமாக இருக்குன்னு. அப்போ ஈக்குவல் டு என்னது? 3x ஈக்குவல் டு 4y. இதை ஈக்குவேஷன் 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனில் ஒவ்வொரு புத்தகத்தின் விலையை காண்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம 1ல் என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2இன் மதிப்பை 1ல், ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. இப்போ பாருங்கள், 3x இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறோம்? 4y ப்ளஸ் இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? 4y ஈக்குவல் டு 216. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். 8y ஈக்குவல் டு 216. இப்போ y ஈக்குவல் டு என்னது? y ஈக்குவல் டு 216 டிவைடட் பை 8. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 8 2s எவ்வளோ வருது? 16. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 16ல் அதில் ஒரு 4, இது ஒன்று 5, 56. அப்போ 8 7s எவ்வளவு? 56. இப்போ ஒய்யோட வேல்யூ 7 rupees. ஒய்யோட வேல்யூ 27. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 1ல் என்ன செய்யணும்? பிரதியிடணும். இப்போ நமக்கு சமன்பாடு 1 என்ன இருக்குது? 3x + 4y ஈக்குவல் டு 216. இப்போ 3x + 4 into y இருக்கிற இடத்துல 27, 216. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். 3x 4 7s 28, பேலன்ஸ் 2 8, 8 + 2 10 ஈக்குவல் டு 216. 3x ஈக்குவல் டு 216 மைனஸ் 108. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணான்னா எவ்வளோ வரும்? 108. 8 16ல் 8 போனால் 8. நெக்ஸ்ட்டு 0 - 0 0, 2 - 1 1. இப்போ x ஈக்குவல் டு 108 டிவைடட் பை 3. இப்போ 3 3s எவ்வளவு? 9. பேலன்ஸ் 1 18. 18 என்னென்னா
6. ஆன்சர் வந்து 36. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸுக்கு வந்து x is equal to 36 rupees 36. y is equal to rupees எவ்வளோ கிடச்சிருக்கு? 27. இப்போ நமக்கு வந்து இது கணித புத்தகத்தின் விலை 36. அதே மாதிரி அறிவியல் புத்தகத்தின் விலை எவ்வளவு? 27. நமக்கு இங்கே ஆன்சர் செக் பண்ணுவோம். ஏ வந்து rupees 36 27, பி வந்து 38 29, சி வந்து 40 34, டி வந்து 42 36. நம்மளோட ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் இஸ் கரெக்டு. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் போய் எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு பாருங்கள். தேங்க்யூ.